வணக்கம் நண்பர்களே, மகாலட்சுமி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதிகாலையில் அன்னபூர்ணி அம்மன் அருளுடன் ஒரு அழகான பூஜை நாளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்து வெள்ளை மாவால் அழகான கோலம் போடுகிறேன். காலை நேரத்தின் அமைதியும் கோலத்தின் அழகும் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்றது. நம்ம இந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி வாசலாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி தெளித்து சாணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மஞ்சள் தண்ணீரால் வாசலை நல்லா தெளித்து விட்டு அப்புறம் நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அதிகாலையில் அந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் எந்திரிச்சப்போ நல்லா விடிஞ்சிருச்சுப்பா. 6 மணிப்பா, சரிங்களா. 6 மணிங்கிறதும் அதிகாலை தான், சரிங்களா. 7 மணி தான் அதிகாலை கிடையாது. 4 to 6 வரைக்குமே அதிகாலை பொழுது தான், சரிங்களா. அதனால் சரி இன்றைக்கி ஒரு அழகான ஒரு விளக்கு கோலம் போடலாம் அப்படி சொல்லி ஆரம்பித்தேன். அது என்னடானா 4 பக்கமும் அழகான விளக்கு வந்தது. ஆனால் சென்ட்ரலில் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த 8.8 வரிசையில் ஒரு விளக்கு கோலத்தை அப்படியே ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி முடிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே அந்த 8 புள்ளி கோலத்தை எப்படியாச்சும் ஃபுல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எங்கே புள்ளி இருக்கோ அங்கெல்லாம் அழகாக ஏதோ ஒரு டிசைனை வரைஞ்சி விட்டேன் பாருங்கள். ஆனால் இதை நான் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துனேன். நிறைய நண்பர்களுக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எது சரியில்லைன்னு நினைக்கணுமோ அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. இந்த கோலம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான், சரிங்களா. உண்மையை சொல்லணும்னா தப்பாக தான் போட்டிருக்கேன். எதுக்கோ புள்ளி வச்சு எப்படியோ முடிச்சாச்சு. ஆனால் எல்லாருக்குமே இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஷார்ட் வீடியோ 1300 நண்பர்கள் வியூவர்ஸ் போயிருந்துச்சு, பார்த்துருந்தாங்க. அதனால் நம்ம எதிர்பார்க்காத அது ஜெயிச்சிரும். எதிர்பார்த்துட்டே இருப்போம், அப்போ நம்ம ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளாம் எதையுமே எதிர்பார்க்காம இருந்தோம்னா அதுவே தன்னால் நடக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கோலத்தோட வீடியோ. அப்புறம் அழகாக கோலம் போட்டாச்சு. சிம்பிளான ஒரு கோலம் அழகாக நீட்டாக போட்டாச்சு. வாங்க அப்படியே துளசி மாடத்துக்கு கோலம் போட்டோம். ஒரு வாசலில் குட்டியாக கண்ணாடி வைங்கப்பா. கண்ணாடி நல்ல ஒரு கண் திருஷ்டி போகும். அதனால் இந்த துளசி மாடத்தில் துளசி வரவே மாட்டேங்குது, ரொம்ப குட்டியாக இருக்கா. அதனால் நான் பக்கத்தில் ப்ளூ கலர் இருக்குல்ல டப்பா, அதில் துளசி செடி வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் போனேன்னா ஒரு பெரிய துளசி மாடம் வாங்கிட்டு வரலான் இருக்கேன். இந்த லட்சுமி அம்மன் முகம் பதிச்சு ஒரு துளசி மாடம், அந்த மாதிரி அதிலே விளக்கு வைக்கிற மாதிரியும் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் இப்போதைக்கு செடி கடைக்கு போகவே இல்லைப்பா. செடி கடைக்கு போனேன்னா இப்போ இந்த பெரிய துளசி மாடம் வாங்கிட்டு நான் பூஜை பண்ணுவேன். எனக்கு துளசி நம்ம டெய்லியுமே கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதே நடக்கும். நான் இந்த ஒரு 2 வருஷமாக தான் துளசி கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்குப்பா நிஜமாவே. அதனால் முடிஞ்ச அளவு குட்டியாவது ஒரு டப்பாலையாவது துளசி வச்சு நீங்கள் தினமும் ஒரே ஒரு பத்தி மட்டும் பொறுத்துனீங்கன்னா போதும். அப்படியே சூப்பராக இருப்பாங்க, மங்களகரமாக இருப்பாங்க. வாசல் அவ்வளோ மங்களகரமாக இருப்பாங்க. பார்க்குறக்கே நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி போட்ட நம்ம கோலம், சரிங்களா. அப்படியே வாருங்கள், எப்படி இருக்குது கோலம் வாசல் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரசாதம்னு கேட்டிங்கன்னா, நான் புளியோதரை, சரிங்களா. எங்கள் அம்மா நிறைய புளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மாங்க வீட்டிலேருந்து என்ன அதிகமாக வருதோ அதெல்லாம் தான் நம்ம வீட்டில் ஒரு வாரமே ஓடும், அப்படித்தானே. இப்போ ஏதாவது பருப்பு கொண்டு வந்தாங்கன்னா அந்த வாரமே பருப்புன்னு ஓடும். புளி கொண்டு வந்திருக்காங்களா, நான் எப்படின்னாச்சும் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா புளி சாதம் செஞ்சிட்டே இருப்பேன். அப்படி ஒரு ஈஸியான வேலை தானே அப்படி சொல்லிட்டு சரி இன்றைக்கி புளியோதரை செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சாதத்தை வடித்து ஆற வைக்கணும், சரிங்களா. ஆற வச்சு தான் கிளறணும். எனக்கு வேலைக்கு வேறு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி லைட்டாக ஆறுனா போதும் சொல்லிவிட்டு வடச்சட்டியில் போட்டு, இது நல்ல ஒரு பெரிய வடச்சட்டி. அந்த சட்டிலேயே நான் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது இந்த வடச்சட்டியை யூஸ் பண்ணிக்குவேன், சரிங்களா. இதில் தக்காளி சாதம், இந்த எக் ரைஸு, அப்புறம் லெமன் ரைஸ் அந்த மாதிரி செய்யும் போதில் இந்த வடச்சட்டியை யூஸ் பண்ணிவிட்டு இதிலே அப்படியே கிளறினா நல்லாயிருக்கும். அப்புறம் நல்ல ஒரு சூப்பரான புளியோதரை செஞ்சாச்சு, சரிங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன சமைக்கிறோமோ ஒரு கஞ்சியே வச்சாலும் பரவாயில்ல, அந்த கஞ்சியை முதல்ல ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன கிண்ணம் வாங்கிட்டு அந்த கிண்ணத்தில் போட்டு
ஒரு டம்ளர் தண்ணி குடத்துலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அன்னபூரணி அம்மன் பக்கத்தில் வச்சுருங்க. வச்சாலே வீட்டில் என்றைக்கும் அன்னம் வந்து குறையாமல் இருந்துகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நான் இன்றைக்கி வந்து பிரசாதமாக வந்து நல்லா வந்திருக்கு புளியோதரை. பார்த்தாலே தெரியுது. நமக்கே ஒரு டைம் சமைக்கும் போது தெரியும் தானே, ஓ இன்றைக்கி நல்லா வந்திருக்கு, இன்றைக்கி நல்லா வரல அப்படின்னு நமக்கே தெரியும் தானே. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து புளியோதரை ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க அப்படியே போய் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து சாதம் எடுத்து வச்சுட்டு ஒரு சிம்பிளான பூஜை தான். சரிங்களா? ஒரு தீபம் ஏற்றிடுங்க. தீபம் ஏற்றிட்டு ஒரு பத்தி வந்து பொருத்திட்டு அப்படியே வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். பின்னர் அன்னபூரணி எளிமையான பூஜையை செய்கிறேன். அம்மனின் அருள் அனைவரின் இல்லத்திலும் நிறைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய பிரசாதமாக சுவையான புளியோதரை தயார் செய்கிறேன். புளி மசாலா, வறுத்த பருப்பு, வேர்க்கடலை சேர்த்து கமகம மணமணன்னு கிளறி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கிறேன். பூஜை முடிந்த பிறகு கற்பூர ஆராதனை எடுத்து அன்னபூரணி அம்மனை வணங்கி பிரார்த்தனை குடும்பத்துடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைய விலாக் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கலாம். இது போன்ற ஆன்மீகம் மற்றும் கிராமிய வாழ்க்கையை விலாக் தொடர்ந்து பார்க்க மகாலட்சுமி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்படியே வந்து நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன பூஜைன்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், அழகான கப்பீஸ். வீட்டில் வந்து மீன் வளங்கப்பா, ரொம்ப நல்லது. சரிங்களா? அது கிச்சனில் இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சு வளங்க. அப்படியே அந்த மகாலட்சுமி கடாட்சியம் வந்து அப்படியே நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. சின்ன கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க. கண்ணாடி பவுல், சின்ன பவுல் ஒரு 50 ரூபா தான். வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 கப்பீஸ் மட்டும் வாங்கி அழகாக ஒரு கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சு இந்த மாதிரி அன்னலட்சுமி பக்கத்தில் வந்து வச்சிங்கன்னா வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சியம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து நடக்கிற உண்மை தான், அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? முடிஞ்சால் எல்லோருமே இந்த மாதிரி வந்து ஒரு கிச்சனில் ஒரு குட்டி பூஜை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.